முள்ளங்கி துவையல் செய்ய போகிறோங்க. முள்ளங்கி துவையலுக்கு தேவையான பொருள் முள்ளங்கி இது மாதிரி நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ தேவைப்படுங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி திருவி வச்சுங்க, இல்லைன்னா இது மாதிரி பல்லு அரிஞ்சு வச்சுங்க, கொத்தமல்லி தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க, கடுகு 1 டீஸ்பூனு, பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் எடுத்துங்க, மிளகு ஒரு 10லேருந்து 12 மிளகு எடுத்துங்க, வரமிளகாய் வந்து ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 3, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்ப்போமா? முள்ளங்கி துவையல் செய்ய போகிறோங்க. அதுக்கு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே பெருங்காயம் ஆட் பண்ணுறோம், கடுகு. கடுகு கொஞ்சம் வெடிச்சோடனே இதில் மிளகு ஆட் பண்ணுறோம். இது எதுக்காக மிளகு ஆட் பண்ணுறோம்னா, அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தாங்க மிளகும் பூண்டும் ஆட் பண்ணுறோம். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் செஞ்சதா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த முள்ளங்கி ஃப்ளேவரே இதில் அவ்வளோக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த மிளகு வந்து வெடிக்குங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இதில் நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறத பூண்டு ஆட் பண்ணிடுறோம். மிளகாய் வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் ஒரு 3. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் குறைச்சிக்கிறதும் அதிகப்படுத்திக்கிறதும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து அரிஞ்சு வச்ச முள்ளங்கியை இதில் ஆட் பண்ணுறோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெள்ளை முள்ளங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது நல்லா வணங்கட்டு. கொஞ்சம் இது வணங்குறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் புளி இதுலேயே ஆட் பண்ணிடுவாங்க. புளி ஆட் பண்ணி உப்பு போட்டுருங்க. நல்லா வணங்கிடும் காய். ஸோ இது வணங்கிடுச்சுன்னா இதை நம்ம தேங்காய் ஆட் பண்ணி இதை நம்ம அரைக்கணுங்க. தேங்காயும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ இது வணங்கட்டும். இப்போ பாருங்கள், இது முள்ளங்கி வந்து வணங்கிடுச்சு. ரொம்பலாம் வணக்க வேணாங்க, லைட்டாக அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இல்லை இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பல்லு அரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு வணக்கு. ஏன்னா இது வீணாகக்கூடாதுங்க, அதனால தான் தேங்காய் லைட்டாக அந்த ஹீட்லேயே நம்ம வணக்கிறோம். ஸோ இது அவ்வளோதான், ஒரு வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறணுன்னு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. முள்ளங்கி துவையல் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.